ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச். அதாவது விஜய் அண்ணாவோட கடைசி ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகலாம். இந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல விஜய் அண்ணாவை நம்ம பார்க்க போறது கிடையாது. இந்த ஆடியோ லான்ச்சுக்காக மலேசிய மக்கள் எந்த அளவுக்கு விஜய் அண்ணாவுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா கடைசியா சொன்ன குட்டி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, விஜய் அண்ணா அவங்களுடைய ரசிகர்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் அண்ணாவோட இந்த கடைசி ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மலேசிய மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் அண்ணா அவங்களுடைய ஃபிளைட்ல இருந்து இறங்குனதுல இருந்து டைரக்டா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போற இடத்துக்கு போறது வரைக்குமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு, மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. சரி, ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சோட ஸ்டேஜ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, அதுலயுமே 80,000க்கு மேற்பட்டவங்க வந்து இருக்கலாம், மக்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பிரம்மாண்டமா எல்லாமே லைட் செட்ல இருந்து எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா விஜய் அண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் சினிமா விட்டுட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு விஜய் அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேல இருந்து 33 வருஷமாட்டு நான் சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறேன். எனக்கு ஆதரவளிச்ச ரசிகர்கள் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. அதுக்காக இனி 33 வருஷத்துக்கு நான் என்னுடைய ரசிகர்களுக்காக நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ரசிகர்களுக்கு நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவை விட்டுக்கிட்டு என் ரசிகர்களுக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க தேர்ந்தெடுத்தது அந்த அரசியல் ஃபீல்டு. சரியா? இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு என்னதாங்க வேணும்? அவரு நல்லா சம்பாதிச்சிட்டாரு. சரியா? அவருக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அவர் உட்கார்ந்த இடத்துல என்னனாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு சினிமால. சரியா? இப்படி இருக்க சமயத்துல அவர் வந்து அரசியல் ஃபீல்ட தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியமே கிடையாது. இப்போ பொதுவா சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு நெனச்சாச்சுன்னா, சரி சினிமால நம்ம இவ்வளத்துக்கு சம்பாதிச்சுட்டோம். இனி நம்ம வந்து நம்மளோட லைஃப் செட்டில்மெண்ட். இனி நம்ம வந்து இந்த அரசியல் போ வேண்டாம். எதுக்கு கஷ்டப்படணும்? ஃப்ரீயா இருப்போமே அப்படிங்கிற மாதிரி அவரு நெனைக்கலாம். பட் இந்த அளவுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுனால, இனி ரசிகர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் அரசியல் ஃபீல்டு தேர்ந்தெடுத்திருக்காரு. சரியா? இப்போ பொதுவா வந்து மத்த நடிகர், ஆக்டர்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய உச்ச நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. அப்ப அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்கிட்டு, நம்ம ஏன் அரசியல் ஃபீல்டுக்கு போணும்? வேண்டாமே. எதுக்கு அங்க போய் கஷ்டப்படணும்? நம்ம ஒரு நார்மலா ஒரு லைஃப் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருவோமே அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனா, நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு பிரபலமான உச்ச நட்சத்திரமா இருந்துகிட்டு, மறுபடியும் கஷ்டத்த பார்க்காம அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு மட்டும் தான். அடுத்ததாட்டு ஜனநாயகன் படத்துல நடிச்சவங்களுக்கெல்லாம் விஜய் அண்ணா வந்து ஆதரவாட்டு பேசியிருந்தாங்க ஒரு சில விஷயங்கள். அதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரொடியூசர் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது புரொடியூசர் வந்து கேவிஎன். அவரு வந்து என்ன பண்றாரு, 2023ல வந்து இந்த ஜனநாயகன் படத்த பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரொடியூசர் கிட்ட நார்மலா நான் எந்த ஒரு படம் நடிச்சாலுமே ஒரு பிரச்சனை வரும். பட் நான் இப்போ ஒரு வேற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன். அதுக்கு இந்த கேவிஎன் புரொடியூசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து இதுல வந்து ஒரு பெருமையா சொல்லியிருந்தாங்க. சரியா?
குறிப்பா தளபதி விஜய் அண்ணாவோட வளர்ச்சிக்கு காரணமே இந்த பிரச்சனைகள், எதிர்ப்பு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அ நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு தடைகள் வந்திருக்குது. அது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் வரோம் சரியா? அப்போ அந்த மாரி தடைகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் விஜய் அண்ணாவோட பிடிக்காதவங்க கூட, பிடிச்சவங்க கூட எல்லாருமே என்ன நினைப்பாங்க, சரி அந்த படத்துக்காக ஏன் தடை பண்ணியிருக்காங்க? அந்த படத்துல என்னதான் இருக்கு? அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படுவாங்க. சரியா? ஆனா அந்த படத்த பார்க்கும்போது, அங்க விஜய் அண்ணா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அந்த படத்த பார்க்க போனவங்க எல்லாத்துக்குமே வந்து விஜய் அண்ணாவ பிடிக்க ஆரம்பிச்சுரும். சரியா? இப்படி விஜய் அண்ணாவுக்கு அதிகமான ரசிகர்கள் இதனாலேயே வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி விஜய் அண்ணாவே இதுல சொல்லியிருந்தாங்க. என்னுடைய எதிரிகள் அதிகமா எனக்கு இருந்ததுனால தான் நான் இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா எதனால அதிகமா எதிரிகள் வந்து அதிகமா ஏற்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு என்னைக்குனாலும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரியா? அத வந்து சின்னதிலேயே நம்ம தட்டி விட்டாச்சுன்னா, அவர் வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ உள்ள ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிளான் போட்டு அவருடைய படத்துக்கு எந்த படம் நடிச்சாலும் தட, தட, தட அப்படிங்கிற மாரி வர ஆரம்பிச்சுச்சு. சரியா? ஆனா அரசியல்வாதிகளுக்கே தெரியாம, அரசியல்வாதிகளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவ ஒரு டாப் பொசிஷன்ல இருத்தி வச்சிருக்காங்க. காரணம் அவங்களுடைய எதிரிகள் மட்டும் தான். சரி, அது மட்டும் இல்லாம இந்த மலேசியால கடைசி ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்ததுல. சரி, இதுல வந்து கண்டிப்பா எல்லா ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுவும் கருத்து உள்ளதாட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்ல வந்து குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதாவது கடைசி குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்லி ஆகணும். இதுலயுமே குட்டி ஸ்டோரி எல்லாருமே நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இதுலயுமே ஒரு கருத்துள்ள குட்டி ஸ்டோரிய தான் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்ணா, நமக்கும் வந்து என்னைக்குனாலும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும். நம்மளும் நல்லா இருப்போம். அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துள்ள குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற மாரி தான் என்ன பண்ணியிருந்தாங்க, தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருந்தாங்க. அத பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோ லான்ச்ல இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய் நன்றி சொல்லிக்கிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனா இருக்கிறவன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 2026 எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா அவங்களுடைய மக்களுக்காக நன்றி கடனா இருக்கிறதுக்காக தான் இந்த அரசியல் ஃபீல்ட தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2026ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஷார்ட்டா, ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிருந்தாங்க. சரியா? அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த மலேசியால அ ஆடியோ லான்ச் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. சரி. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்குது. கடைசி படம் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்த பார்க்கணும்னு நெனைப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ஆர்வத்துல இருக்கிறாங்க. முக்கியமா அஜித் ரசிகர்களும் இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. பட் இதுலயுமே இந்த ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய நண்பா அஜித் அவர்கள் வந்து இங்க வந்து பில்லா படம் எடுத்திருந்தாங்க. என்னால மறக்க முடியாது. நானும் குருவி படம் நடிச்சிருந்தேன். அதுவும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அஜித் ரசிகர்களும் அதிகமா இருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச் பார்க்க வந்தவங்க. எல்லாருமே எல்லா ரசிகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நெனைப்பாங்க. சரியா? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த படத்த பாருங்க. பார்த்து தளபதி விஜய் அண்ணா இந்த படம் மூலமா என்னதான் சொல்ல வராங்க? கண்டிப்பா நம்ம தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு இடத்துல நம்ம தூக்கி விடுவோம். எல்லா வாட்டியுமே தூக்கி விட்டாச்சு. இந்த ஒரு வாட்டி நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த ஆடியோ லான்ச் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? விஜய் அண்ணாவ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.